இன்றைக்கி நாம் கோலம் பற்றி பார்க்க போகிறோம். வாசலில் நம்ம நிறைய வகை கோலங்கள் போடுறோம். அப்படி கோலங்கள் போடும்போது அது நம்மளோட வீட்டுக்கு வரக்கூடிய துர்சக்திகளை அப்படியே நிறுத்தக்கூடிய பண்பு இருக்குது. அதனால தான் நாம் காலையில் விடியற்காலையில் நீர் தெளித்து கோலம் போடுறோம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்கிறது ஸ்டார் கோலங்களை வாசலில் போட வேண்டாம் அப்படிங்கிறது. இதில் இந்த ஸ்டார் அப்படிங்கிறது முருகப்பெருமான் சிவபெருமானோட நெற்றியிலிருந்து அந்த வந்த தீப்பொறியிலிருந்து கார்த்திகை பெண்கள் அதான் பாருங்கள், அந்த ஸ்டாரில் பாருங்கள், அந்த ஒவ்வொரு கட்டங்களும் 6ஆக பிரிஞ்சு வரும். அந்த 6 பெண்கள் வளர்த்ததால தான் அவருக்கு 6 முகம் கொண்டவர். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், சரவண பவ ஓம். சிவபெருமான்கிட்டருந்து வந்ததால் சிவனும் முருகனும் ஒரே ரிதத்தில் ஒரே அலைவரிசையில் கொண்டவங்க. இந்த ஸ்டாரை நாம் கால் மிதிக்கிறது போல் நம்மளோட வாசலில் போடாமல், ஏன்னா அந்த ஸ்டாருங்கிறது ரொம்ப ஒரு முருகனுக்கான ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு யந்திரம். அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? நம்ம வீட்டு பூஜை அறையில் குழந்தைகள் அப்படி கால் மிதிப்படலாம். வீட்டுக்குள்ளே நம்ம போடும்போது பச்சரிசி மாவில் அதுபோல் நீங்கள் போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். ஆனால் வாசலில் போடும்போது அதில் எத்தனை சக்திகள் எப்படிப்பட்டவங்க அதை மிதிச்சுட்டு போகிறதால அதை தவிர்த்துக்கலாம். அதோடு இன்னொன்று, அந்த வாசலில் நீங்கள் எந்த வகையான கோலம் வேணால் போடுங்க, ஆனால் அதில் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்க. அப்படி வைக்க வேண்டாம். ஏன்னா மஞ்சள் குங்குமம் அவ்வளோ பவித்திரமானது. அதை கால்கள் படக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வீடுகளில் பாருங்கள், ஒரு ஹோமம் பண்ணாவோ அந்த பூஜை அறைக்கு முன்னாடி கோலம் போட்டாவோ நம்ம விளக்கமாறு போட்டு தேய்க்கிறதில்ல, ஒரு துணி போட்டு அழகாக துடைப்பாங்க பெண்கள். அது மாதிரி அந்த யந்திரத்தை நாம் வாசலில் போட வேண்டாம். மிதிப்படும் அந்த புரிதலோட எவ்வளவோ கோலங்கள் இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம படத்தில் காமிச்சிருக்கிறது போல் உங்களோட பூஜை அறை கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா இந்த ஸ்டார்களை இவ்வளவு ஸ்டார்களை கூட ஒன்றோட ஒன்று இணைச்சி நீங்கள் போடலாம். அதனால் இதை ஒரு புரிதலோடு நீங்கள் அணுகும்போது அந்த ஸ்டாரை வாசலில் போடுறத தவிர்த்துக்கலாம்.